ஹாய் பிஸ்மில்லா. கடைசியாக வேர்ட தெரிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா ஓதும் பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. لكل مرنت لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. சரியா ராகம் எடுத்து ஃபுல்லா ஒரு இதுக்கு ஓதும் பார்ப்போம். لكل امرئ منهم يومئذ شأن வேலை يغنيه. வேலை எஸ்ஸான்னு தானே வருது. شأن ஆ شأن ஆ ஷ ஷ شأن உச்சரிப்புல அது வரணும். ஓதுற உச்சரிப்புல உச்சரிப்புங்கிறது இப்ப நான் எழுத்த கேட்டதுக்காக வேண்டி உச்சரிச்சு காட்டுறதுல உச்சரிப்பு. நீ ஓதுனீங்கள டோன் உண்டு, அந்த ஓதல் டோன்ல இந்த ஷோட உச்சரிப்பு வரணும். அதான் சரி. சரி. ம். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. நல்லா திருப்பி ஒரு لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. ரெண்டாவது والنازعات غرقا. ஒரு காட சவுண்ட வானத்தை நோக்கி எடுக்கணும். والنازعات والنازعات غرقا. والنازعات غرقا. திருப்பி போதுங்க. والنازعات غرقا. ம். மூணாவது أغطس ليلها وأخرج ضحاها. وأغطش وأغطش ليلها. وأغطش ليلها وأخرج ضحاها. திருப்பி போதுங்க. وأغطش ليلها وأخرج ضحاها. நாலாவது فأما من طغى. திருப்பி போதுங்க. எப்படி فأما من طغى. ஐந்தாவது وما يغني عنه ماله إذا تردى. ماله إذا تردى. ماله إذا تردى. م. وما يغني وما يغني عنه ماله إذا تردى. முதலாவது பிள்ளை வராம لكل امرئ منهم يومئذ شأن பிள்ளை يغنيه. இந்த இடத்துக்குள்ள ஐன் என்ற ஒன்றே இல்ல. ஷா நொய்ய உமை ஐதீன் என்று போகக்கூடாது. எல்லாமே அலிஃப் தான். آه. சரினா லிகுல்லிம்ரி மின்ஹும் யௌம இதின் ஷஅனுன் யுக்னி. ஷஅனுய் யௌம شأن இதின் லிகுல்லிம்ரி يومئذ எல்லாமே ஈ தான். إم آسف. கொஞ்சம் மாறுது. லைட்டா மாறுது. திருப்பி போதும். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. யோகு கலக்கக்கூடாது, கலக்குதல் வரக்கூடாது. ஷ நோய் يغنيه. யோக் நீ ராகம் எடுத்து போதும். لا، شأن يغنيه. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. ஆ ரெண்டாவது பாவம் والنازعات غرقا. மூணாவது وأغطس ليلها وأغطش وأ وأ- وأغطش ليلها. وأغطس بلا ليلها بس وأغطش ش. وأغطش ليلها وأخرج ضحاها. சரி போதுங்க.
ராகம் எடுத்து ஓதுமா? وأغطش ليلها وأخرج ضحاها ஃபெஸ்ட் பண்ண ஓதுமா முதலாவது? لكل امرئ منهم يومئذ شأن يغنيه நாலாவது? وما يغني عنه ماله إذا تردى திருப்பி ஓது நாலாவது. فما يغني عنه ماله إذا تردى ம். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட முதல் பகுதி ஃபெஸ்ட் லெவல் இதோட முழுமையாக நல்ல ஒரு நாள்ல முழுமையாக நிறைவு செய்யப்படுது. உங்களுக்கு இப்ப அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எந்த எழுத்துக்களும் என்ன ஸ்டைல்ல உச்சரிக்கணுங்கிறது முழுமையாக ஓதுற ஸ்டைல்ல தெரியும். இப்ப எழுத்துக்களை உச்சரிக்கிறது ம். மாத்திரமல்ல, ஓதுற அமைப்புல ம். நாங்க எப்படி மாத்திக்கிறோம் என்றதெல்லாம் முழுமையாக உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் நாங்க இரண்டாவது லெவல் செகண்ட் லெவல்ல தான் ரா என்ற எழுத்தோட எங்கிட்ட செகண்ட் லெவல்ல நாங்க ஆரம்பிக்க தீக்கிறோம். அது எங்களோட செகண்ட் லெவல். இப்போ நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க வளமையா ஓது எல்லா ஓதல்லையும் இந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ராவை தவிர இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் படிச்ச அமைப்புகளை நீங்க செல்ஃபாவே ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சி கொண்ட வேலை கட்டாயம் செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு விளங்குது, சரி அலிஃப்ல நீங்க நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டி இது. பெரிய ஷீன் அடிக்கடி மாறுது, பெரிய பா கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுது. இதெல்லாம் நீங்க அவதானிக்கணும். அவதானிச்சு அந்தந்த எழுத்துக்களை உங்களோட கிளாஸ்ல கிரைட்டீரியால இருக்கும். ஐனுக்கான பயிற்சி, அலிஃபுக்கான பயிற்சி, இப்படி ஒவ்வொரு பயிற்சிகள் இருக்கும். அந்த பயிற்சிக்கான ஏடுகள் எடுத்து நீங்க பிடிச்சி எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். நல்ல பாடம். இந்த சரிங்க பாடத்துக்கு நாங்க செகண்ட் லெவலே ஸ்டார்ட் பண்ணுமா? சரிங்க. ஆ ஜக்கலா